நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தோல்வியில் முடிந்த சண்முகத்தின் முயற்சி, பரணியின் கோபத்தால் நடந்தது என்ன? விறுவிறுப்பில் அண்ணா சீரியல். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியலில் ஒன்று அண்ணா. தன் தங்கைகளுக்காக போராடும் அண்ணனின் கதைதான் இந்த சீரியல். பல போராட்டங்களுக்கு பின் சண்முகம் தன் பெரிய தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். சண்முகம் பரணியிடையே பாசம் வளர்கிறது. மேலும் கடந்த வாரம் எபிசோடில் சண்முகம் பரணி இருவரும் ரத்னாவின் வீட்டுக்கு சென்று இருந்தார்கள். ரத்னாவின் நடவடிக்கையை சண்முகம் கவனிக்கிறார். இதனால் ரத்னாவுக்கு பிரச்சனை இருப்பது போல சண்முகத்துக்கு சந்தேகம் வருகிறது. பின் சண்முகம் அவனிடம் தனியாக பேசி உண்மையை தெரிந்து கொள்ள நினைக்கிறார். இதனால் ரத்னாவிடம் ரெஸ்ட் ரூம் எங்கே என்று கேட்க சண்முகம் கேட்க உடனே சண்முகம் கேட்க உடனே வெங்கடேஷ் நான் கூட்டிட்டு போறேன் வாங்க என அழைத்து செல்கிறார். சண்முகத்தால் ரத்னாவுடன் பேச முடியாமல் போகிறது. அதன்பின் எதுவும் பேசாமல் சண்முகம் மற்றும் பரணி கிளம்பி விடுகிறார்கள். அப்போது பரணி ரத்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அதை நீ கண்டுபிடிக்கவும் இல்லை, நீ ஒரு அண்ணனா மட்டும் இருக்க தங்கச்சியா பொண்டாட்டியாக வரும்போது பொண்டாட்டியை கண்டுக்கவில்லை என்று கோபப்படுகிறாள். இதனால் சண்முகம் அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து சமாதானம் செய்கிறார். பின் சண்முகம் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், லேட்டா வீட்டுக்கு போகலாம் என அழைத்து செல்ல இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கிறது. இன்னொரு பக்கம் பாக்கியம் மற்றும் இசக்கி கோவிலுக்கு போயிருந்தார்கள். பின் இருவரும் வீட்டுக்கு வரும்போது வைகுண்டம் கொண்டு வந்த பலகாரங்கள் சிந்தி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகிறார்கள். பின் சண்முகம் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், லேட்டா வீட்டுக்கு போகலாம் என அழைத்து செல்ல இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கிறது. இன்னொரு பக்கம் பாக்கியம் மற்றும் இசக்கி கோவிலுக்கு போயிருந்தார்கள். பின் இருவரும் வீட்டுக்கு வரும்போது வைகுண்டம் கொண்டு வந்த பலகாரங்கள் சிந்தி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகிறார்கள். உடனே அவர்கள் என்ன நடந்தது என்று சௌந்தரபாண்டியிடம் கேட்க உன் சொந்தக்காரன்னு சொல்லி ஒருத்தன் வந்தான், அவன் கொடுத்த பலகாரத்தை கீழே கொட்டி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் யார் என்று தெரியாமல் இருவரும் குழம்புகின்றனர். கடைசியில் பரணி மற்றும் சண்முகம் வீட்டுக்கு வந்தார்கள். என் சொந்த பந்தங்கள் முன்னாடி நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று பேசச் சொல்ல சண்முகம் தாராளமாக நடக்கட்டும், தாய்மாமன் சீரு எங்க வீட்டில் இருந்துதான் வரும், அதை நீங்க தடுக்கக்கூடாது என சொல்கிறான். சண்முகம் இசைக்கு புடவை வாங்கி கொடுத்து நாளைக்கு நீ முத்துப்பாண்டி கல்யாணத்துக்கு இந்த புடவையைத்தான் கட்டிக்கிட்டு வரணும் என புடவையை கொடுக்கிறான். இது முத்துப்பாண்டி யாருன்னு அவன் நிரூபிக்க போற நேரம். அவன் உன்னை உண்மையா காதலிச்சா நம்ம வீட்டுக்கு வருவான், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வீட்டில் அப்படி இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்ட தயாராகி விட்டவன் உன் வாழ்க்கைக்கு தேவையா என்பதை நீயே முடிவு பண்ணி என அறிவுரை வழங்குகிறான். இதையடுத்து இன்று நடப்பதை பார்க்கலாம். மாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.